PM ஸ்ரீ திட்டம் குறித்து புதிய அமைச்சர்கள் தாங்களாகவே கொள்கை முடிவு எடுக்கக்கூடாது என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கணிக்க முடியாத தேர்தலாக அமைந்துவிட்டது என்று தெரிவித்தார். மத்திய அரசுடன் மோதல் போக்கை கையாண்டு வந்ததாலேயே திமுக அரசு புறக்கணிக்கப்பட்டது என்றும் கூறினார். PM ஸ்ரீ திட்டம் புதுச்சேரியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் கூறிய அவர், தமிழக அரசும் இது பற்றி ஆலோசிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் யாரும் கணிக்க முடியாத தேர்தலா இருந்தது. ஆனாலும் புதிய ஆட்சியிடம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, மறுபடியும் திமுக ஆட்சி எதற்காக மக்களால் புறக்கணிக்கப்பட்டது என்றால், மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கையே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். கல்வி அமைச்சர் பேசும்பொழுது PM ஸ்ரீ திட்டம், புதிய கல்விக் கொள்கை, இருமொழி கொள்கை, இதையெல்லாம் நாங்க பின்பற்றுவோம், இது எங்களோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்றார். இப்படி புதிய அமைச்சர்கள் எல்லாம் பொத்தாம் பொதுவாக கொள்கை முடிவு எடுக்காமல் அமர்ந்து எவையெல்லாம் அதுவும் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு பலன் தருமோ அந்த அளவிற்கு நீங்கள் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். PM ஸ்ரீ திட்டம் குறிப்பாக புதுச்சேரி போன்ற இடங்களிலெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சிறப்பாக செயலாற்றப்பட்டு வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.